ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஜானகி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த இலக்கியா வந்து மிரட்டியிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த பிரச்சனையில் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து உக்கிரமாயிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து கார்த்தியோட விஷயத்தில் வந்து தலையிடாதீங்க. அதே மாதிரி அந்த அஞ்சலி வந்து திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்காத இலக்கியா, அதுக்காரன் வந்து விபரீதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த ஜானகியோட மறுமுகத்தை நீ வந்து பார்க்குவ அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த இலக்கியா வந்து என்ன மாதிரி பிளான் போட்டு அந்த அஞ்சலி திருந்தாத அஞ்சலி வந்து திருந்திட்டான்னு நினச்சி நம்மளுடைய கார்த்தி கூட வந்து சேர்த்து வச்சு கார்த்தியோட லைஃப்பை வந்து டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறான்னாங்க தெரியல. ஆனால் பார்த்து நம்ம ஜானி அவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் போய் அந்த அஞ்சலியை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்காக வந்து கிளம்பி போகிறாங்க. அவளுக்காக வந்து சாப்பாடு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேறு வாங்கிட்டு போகிறாங்க. இந்த பைரவே இந்த அஞ்சலியும் பார்த்திங்கன்னா கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இலக்கியாவை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்றதான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஆனால் இவளோட எண்ணம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தான் மாமா பொண்ணோட வாழ்க்கை வந்து வீணாக போயிடக்கூடாது, அவள் வந்து திருந்திட்டா, அவளை வந்து எப்படியாவது கார்த்தியோட மனசை மாற்றி சேர்த்து வைக்கணும்னு வந்து இருக்காங்க. ஆனால் நம்ம கார்த்திக் வந்து எந்த ஒரு ஜென்மத்திலையும் இனிமேல் அதை அஞ்சலியை வந்து ஏற்றுக்க மாட்டாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி ஒரு அந்த பிரியா ஒரு டம்மி, அவளை வந்து சும்மா தான் வந்து நடிக்க வச்சுருக்காங்க, வாழ்க்கைலாம் பறிபோகாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து இந்த சிந்தாமணியை இந்த பைரவி வந்து கொடுத்துட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா உண்மையாவா அப்படின்னா வந்து நான் வந்து எவ்வளோ நாள்னாலையும் வந்து நான் வந்து தனியாக இருந்தாலுமே வந்து கார்த்திக் வந்து வேறு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண மாட்டான். இதில் இந்த கௌதம் மேலேயும் இலக்கியா மேலே பயங்கர கோவத்தில் வந்து கார்த்திக் வந்து இருப்பான். இந்த விஷயத்தை வந்து எப்படியாவது வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த இலக்கியாவை வந்து வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க பைரவி மேடம். ஏன்னா வந்து நீங்கள் ஜானியாத்துக்கிட்ட வந்து இவங்க ரெண்டு பேரை பற்றி தப்பாக சொல்லணும். நான் அந்த வீட்டுக்குள்ளே நான் நுழையிறப்ப அவங்க ரெண்டு பேரும் வெளியே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து நல்லா வந்து முக்குன்னு வந்து தலப்பாக்கட்டு பிரியாணியை வந்து சிந்தாமணி தருதலியை வந்து வாங்கிட்டு வர சொல்லி முக்குன்னு முக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த இலக்கியா பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து உள்ளே வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது கரெக்டாக வந்துருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து தின்னு போட்டு நல்லா வந்து யாராவது வராங்களா அப்படின்றத வந்து சிந்தாமணியை பார்க்க சொல்கிற நேரத்தில் நம்ம இலக்கியா வந்து வர்றதை பார்த்துட்டு உடனே அதெல்லாம் வந்து எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு மறைச்சி வச்சுட்டு ஏதோ வந்து பேஷண்ட் மாதிரி வந்து அப்படியே படுத்துக்கிறாங்க. இந்த சிந்தாமணியும் பார்த்தீங்கன்னா அப்பாவி மாதிரி வந்து மூஞ்சை வந்து வச்சுக்கிறாங்க. மூஞ்சை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா என்னமா பர்ஃபார்மன்ஸுன்றீங்க, பார்க்க அவ்வளோ கேவலமாக பர்ஃபார்மன்ஸ் தாங்க சொல்லுவேன். இந்த இலக்கியா எதுக்கு தான் இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கலாம் தெரில. ஆனால் டேரக்டர் பார்த்திங்கன்னா இதை வந்து கதையை எடுக்கலுங்க. சரியான கேவலமான வந்து ஒரு ரோடில் போகிறவங்க கையில் கொடுத்தா கூட ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு போயிடுவான். இந்த கதையை 2 நாளில் பார்த்துட்டு அவன் வந்து என்னத்தை தான் உக்காந்துக்கிட்டு ஸ்கிரிப்ட் எழுதுனான்னு தெரியல. இப்போ மறுபடியும் என்ன செய்ய போகிறான்னு பார்த்தீங்கன்னா, பிரியாவை வந்து இவங்களே வந்து அனுப்பிட்டாங்க. இப்போ இந்த இலக்கியாவுக்கு வந்து இந்த அஞ்சலி வந்து திருந்தலை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, பிரியாவை வந்து கார்த்தியோட லைஃப்பில் வந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இவங்க கார்த்தியும் பிரியாவை வந்து சேர்க்குற மாதிரி சேர்க்க பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த அஞ்சலி வந்து நான் வந்து கார்த்திக் திருந்திட்டோம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஆக்டிங்கை வந்து போட போகிறேன். மறுபடியும் வந்து கார்த்தியும் பிரியாவை சேர்த்து வைக்கிற இதில் தான் வந்து இந்த கௌதம் இலக்கியாவாக இருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியாவும் இந்த கௌதம் வந்து வீட்டை விட்டு போயிடுவாங்க. அப்படி வந்து சேர்த்து வச்சுட்டா இந்த மாதிரி வந்து கேவலமாக வந்து கதையை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது தொடங்கின இடத்துலேயே வந்து மறுபடியும் வந்து முடிப்பான்னு பார்த்தா மறுபடியும் வந்து தொடங்கின இடத்துக்கே வந்து மறுபடியும் வந்து கொண்டு போகிறாங்க.